ஒரு மாவட்டங்கள்ல இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பா? குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான சொல்லியிருக்காங்க? குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட போகுதாம்? இந்த செய்தி குறிப்புல பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஒரு மாறினீங்கன்னா, குறிப்பாக மழை மற்றும் வானிலை பற்றிய கூடுதல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு முடிஞ்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க மக்களே. உங்களுக்கு முழுமையான தகவல் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக ஓரிரு இடங்களில் இடி மின்னக்கூடிய லேசான மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட இந்த அறிக்கையில இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல 11 மாவட்டங்களுக்கு இன்று இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க, இப்படி வெயில் அடிச்ச இந்த நேரத்தில் தான் வந்து மழையை நீங்க சொல்றீங்களா, இது உண்மையா நம்பலாமா கேட்க போனீங்கன்னா, குறிப்பாக அங்கங்கே பார்த்தோன்னா ஒரு தூறல் மழையும் நமக்கு ஏற்கனவே பதிவிட்டிருந்த மாதிரி அங்கங்கே வந்து தூறல் மழையும் சற்று கனமான மழையும் பெய்து வந்த நிலையில இது குறிப்பாக மறுபடியும் ஒரு வெப்பச்சலன காரணமாக ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்ல வந்த நிலையில தான் இந்த 11 மாவட்டத்தில் வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமா இருக்க மக்களே. அந்த மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக மழை எங்கெங்க பொழிக்க போகிறது, ஸோ பொழிந்த பிறகும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதன்படி கோயம்புத்தூர், திருப்பத்தூர், தேனி, நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இடிமுழக்கூடிய லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு முடிஞ்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போட்டு வீடியோ போங்க. நன்றி, வணக்கம் மக்களே.